மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, முட்டையை விட அதிக சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா முட்டை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா முட்டையில் உள்ள அந்த ப்ரோட்டீன்ஸ் நம்ம பாடிக்கு முக்கியம். அப்படிங்கிறப்ப அந்த ப்ரோட்டீன்ஸ் அதிகம் உள்ள காய்கறிகளை நம்ம முட்டைக்கு நிகராக நம்ம எடுத்துக்கிறணும். முட்டை பிடிக்கிறவங்க சாப்பிட்லாம், சாப்பிடாம இருக்கலாம். முட்டை பிடிக்காத அந்த குழந்தைகள்லாம் முட்டையை சாப்பிடாதப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ரோட்டீன்ஸ் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிற குழந்தைகளுக்குலாம் இந்த முட்டைக்கு பதிலாக இந்த காய்கறிகளை நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாகும், எந்த ஒரு டெஃபிஷியன்ஸும் வராது. நம்மளுடைய உடம்பு எப்போவும் வலிமையாகவும் நல்ல கட்டுக்கோப்பாகவும் இருக்கணும்னா அதுக்கு ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது. அதாவது நம்மளுடைய எலும்புகளாக இருக்கட்டும், தசைகள், தோல், நம்மளோட ரத்தத்தில் உள்ள மற்ற உறுப்புகள் எல்லாமே நல்ல வளர்ச்சி அடைந்து நல்லா இருக்கணும்னா அதுக்கு ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் டெய்லியும் நம்ம ப்ரோட்டீன்ஸை நம்ம உணவில் எடுத்துக்கணும். அதாவது நம்ம முட்டை, இறைச்சி, அதாவது கறி, மீன் பிடிக்காதவங்கலாம் இந்த காய்கறி மூலம் நம்ம டெய்லியும் ப்ரோட்டீன்ஸை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அது முட்டை, இறைச்சியை விட புரோட்டீன்ஸ் அதிகம் உள்ள காய்கறிகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் என்னென்ன காய்கறிகள். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். நம்ம பார்க்க போகிற முதல் காய்கறி என்னென்னா ப்ரக்கோலி. ப்ரக்கோலி பார்க்குறதுக்கு காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும். ஆனால் காலிஃப்ளவர் வெள்ளையாக இருக்கும், இந்த ப்ரக்கோலி பச்சை கலரில் இருக்கும். இந்த ப்ரக்கோலியில் அதிக அளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதாவது புரதம் அதிக அளவில் இருக்குது. இது கொழுப்பு மற்றும் கலோரிகள் இந்த காயில் குறைவாகத்தான் இருக்கும். இதில் விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்களின் சிறந்த மூலமாக இந்த காய்கறி விளங்குது. இதில் உள்ள அனைத்து சத்துமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யுது. இந்த ப்ரக்கோலியில் போலேட், மேங்கனீஸ், பொட்டாசியம், பாஸ்பரஸ், விட்டமின்ஸ் கே, விட்டமின் சி ஆகிய நிறையா நிறைந்திருக்குது. இந்த ப்ரக்கோலியில் குளுக்கோசினேட் அப்படிங்கிற ஒரு சத்து என்ன பண்ணுதுன்னா புற்றுநோயை வராமல் எதிர்த்து போராட அது உதவி செய்யுது. இரண்டாவது முக்கியமான ஒரு காய்கறி என்னென்னா பட்டாணி. பட்டாணியில் அதிக அளவில் புரதம், நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த பட்டாணி கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் குறைவாகத்தான் வச்சுருக்குது. அதாவது இந்த பட்டாணியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா மேங்கனீஸ், தாமிரம், பாஸ்பரஸ், போலேட், துத்தநாகம், இரும்பு, மெக்னீஷியம் இது எல்லாமே அதிக அளவில் பட்டாணியில் இருக்குது. பட்டாணியில் கவுமெஸ்ட்ரால் போன்ற பைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் நிறையா இதில் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா வயிற்று புற்றுநோயை தடுக்க உதவி புரியுது. இந்த பட்டாணியை நம்ம பட்டாணி குருமா, பட்டாணி சாலடு, இல்லைன்னா மற்ற ரைஸ் கூட போட்டு வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி நம்ம உணவில் பட்டாணியை எடுத்துக்கலாம். பட்டாணி சுண்டலாகவும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்த ஒரு காய்கறி என்னென்னா இனிப்பு சோளம். அது ஸ்வீட் கார்ன்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு காய்கறி தான். இந்த ஸ்வீட் கார்னில் கொழுப்பு குறைவாக இருக்கும். அதிக அளவில் புரதம் இந்த ஸ்வீட் கார்னில் இருக்குது. இந்த ஸ்வீட் கார்னையும் டெய்லி தினசரி நம்ம புரதத்தை ஈடுகட்டுறதுக்கு நம்ம தினசரி உணவில் சேர்த்துக்கிட்டே வரணும். சோளத்தில் என்னென்ன விட்டமின்ஸ்லாம் இருக்குன்னா தியாமின், விட்டமின் சி, விட்டமின் பி, போலேட், மெக்னீஷியம் மற்றும் பாஸ்பரஸ் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சோளத்தை தினசரி பயன்படுத்தி சாண்ட்விச், சூப்புகள், சாலடுகள், அப்புறம் நார்மலாக சோளத்தை அவிச்சு சாப்பிட்லாம். அடுத்து காலிஃப்ளவர்லேயே ப்ரோட்டீன்ஸ் அதிக அளவில் இருக்குது. இந்த காலிஃப்ளவரை வச்சு விதவிதமான உணவுகளை நம்ம தயாரித்து டெய்லி நம்ம தினசரி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் பொட்டாசியம், மேங்கனீஸ், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் கே, இரும்பு சத்துக்களுடன் சினிகிரீன் அப்படிங்கிற சத்தும் இதில் இருக்குது. இந்த காலிஃப்ளவர்லேயும் என்ன இருக்குதுன்னா குளுக்கோசினேட் மூலக்கூறு இருக்குது. இந்த குளுக்கோசினேட் மூலக்கூறு புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது. அதே மாதிரி அலர்ஜியை எதிர்த்து போராடும் தன்மையை கொண்டது. அதனால் காலிஃப்ளவர் டெய்லி தினசரி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கீரைகளில் அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பசலைக்கீரை, பாலக்கீரைன்னு சொல்லக்கூடிய அந்த கீரைகள் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் அதிக அளவில் இருக்குது. இந்த கீரைகளில் விட்டமின் ஏ, விட்டமின் கே மற்றும் விட்டமின் சி போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பராமரிக்கவும், கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கும், ஆரோக்கியமான ரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த கீரைகள் உதவி புரியுது. அதனால இந்த கீரைகளையும் நம்ம நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் உணவுகளை நம்ம சேர்த்துக்கிட்டே வர்றது ரொம்ப நல்லது.
சோயா பீன்ஸ்லேயே வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. அதாவது சமைக்கப்பட்ட ஒரு கப் சோயா பீன்ஸில் வந்து கிட்டத்தட்ட 28 கிராம் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதா ஆய்வு வந்து கூறுது. அதாவது சோயா பீன்ஸில் வந்து பல்வேறு உணவுகளுக்கு மூலப்பொருளாக இது இருக்குது. இதை வந்து நம்ம நொறுக்கு தனியாவோ இல்லை உணவாக கூட பயன்படுத்தலாம். அடுத்தது பூசணி விதைகளில் வந்து அதிக அளவு வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைந்திருக்குது. இதில் வந்து ப்ரோட்டீன்ஸை விட பாஸ்பரஸ், சிங்க் மற்றும் மெக்னீஷியமும் அதிக அளவில் இருக்குது. நமக்கு தேவையான ஆற்றல்களை வழங்கக்கூடியது இந்த பூசணி விதை. அதாவது 30 கிராம் பூசணி விதையில் வந்து 9 கிராம் ப்ரோட்டீன்ஸ் வந்து இது இருக்குது. இது முட்டையில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் அளவை விட அதிகமாக இருக்குது. அடுத்ததாவது வந்து பயறு மற்றும் பருப்பு வகைகள். இது இரண்டுலையுமே வந்து அதிக அளவில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. ஒரு கப்பு பருப்பில் வந்து 14 முதல் 16 கிராம் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. இது வேக வைத்த முட்டையில் உள்ள ப்ரோட்டீன் அதிகமாகுது. இது உடல் தேவையான சத்துக்கள், அத்தியாவசியமான கார்போஹைட்ரேட்டும் பருப்பு வகைகள், பயிர் வகையும் இருக்குது. அதனால் இது நம்ம உணவில் வந்து சேர்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.